प्रियायै ओम गुणायै नमः ओम नामाक्षरपदायै नमः ओम देव्यै नमः ओम उपसर्गनखाञ्चितायै नमः. லைட் எரியுதே. பாழா போன இடி இன்னும் அந்த கலசம் மேல விழவே மாட்டேங்குது. சதி பண்ணுதே. ஐ அம் வெயிட்டிங். என்னடாம்பி டார்ச் லைட்டை உங்க முகத்துக்கும் விமானத்துக்கும் மாத்தி மாத்தி காட்டின்னு இருக்க. இங்க வாயா. ஆர்பின்னா என்னன்னு தெரியுமா? ஆர்பியா அப்படின்னா என்ன? அது இருக்கு கலசம். ஆமா. அந்த கலசத்து மேல மட்டும் இடி விழுந்ததுன்னு வச்சுக்கோ, உன் அண்டா வாயில 3000 கோடி. 3000 கோடி? ஆமா. யோ வாய பழகாத வாயா. அந்த கலசத்து மேல அரிசி போட்டேன்னு வச்சுக்கோ, அது பிரவுனா மாறும். அது பக்கத்துல ஒயிட் அரிசி வச்சேன்னு வச்சுக்கோ, அது எத்தனை சென்டிமீட்டர் இழுக்குதோ 3000, 4000, 50,000 கோடி, பல லட்சம் கோடி. பகவானே, இது தெரியாமையா தீபாராதனையா நான் இத்தனை நாளா கீழே காட்டிட்டு இருந்தேன். பகவான் மேல எல்லாம் இருக்கார். பகவானே சாமி இரியா, இடி வந்தோட ரெண்டு பேரும் ஒண்ணா ஏறலாம். என்ன சாமி பொறிப்பா வரீங்க? இது வரைக்கும் பகவான் கீழே இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் தம்பி மூலியமா புரிஞ்சுட்டேன் பகவான் மேல இருக்காருன்னு. ரைஸ் புல்லிங் ரெடியம்மா? ரைஸ் புல்லிங்க பத்தி லோகத்துல எல்லாரும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. மரமண்ட இன்னைக்கு இப்பதான் புரியுறது. சாமி என்னையா? என் பின்னாடி 3 பேர் உட்காந்துருக்கான்ல, பிச்சைக்காரனுங்க. ஒரு காலத்துல கோட்டீஸ்வரனுங்க. ரைஸ் புல்லிங் இருடியன்னு போய் தான் இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. பார்த்து சாமி. பகவான் கீழே தான் இருக்காரு. இன்னைக்கு நாழி எடுத்து சார் சொல்லுங்க சார். என்னது 2000 கோடி 2 நாள்ல யாக்கோட்ல சார்? ஒரு ஆள் நம்மளை கலாய்க்கிறானுங்களா? சார் 2000 கோடி என் அக்கௌண்ட்ல சார். சார் 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 ஐயோ. ஹலோ ஹலோ, பேலன்ஸ் இல்லையா? சை, பிஸ்னஸ் பேசும்போது பேலன்ஸ் காலி ஆயிடுச்சு. ஐயோ இவனா? டேய் 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 சிம்பு, டேய் நில்றா. டேய் என்னடா ரோட்ல நோண்டேடா அப்படிங்கற? நில்றா. விடுங்கண்ணா. போன கொடு. பேலன்ஸ் இல்ல. டேய் குர்ரா குர்ரா சிம்பு குர்ரா. ₹1 தானே இருக்கு. இல்லாம தான்டா உன்கிட்ட போன புடுங்கறேன். என்னடா முன்ன 9 இப்ப 5 இதுக்கு தான் உன்கிட்ட ஃபோன் தர மாட்டேன்னு சொன்னேன். ஒரே ஒரு போன. This number is currently switched off. சுவிட்ச் ஆஃப். என்னண்ணா 1000 கோடி 2000 கோடி டீலிங்கா? டேய் என்னடா நக்கலா சொல்ற? 4வது படி முதல்ல சொல்லுங்கிற 2000 கோடி வருது, உனக்கு பைக் வாங்கி தரேன், லேப்டாப் வாங்கி தரேன்னு. ஆனால் எங்கள் அம்மா கொடுக்குற காசை வாங்கி நீ நல்லா உடம்பு தேய்ச்சிட்ட. கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் 12வது படிக்கிறேன், இன்னமும் அந்த 2000 கோடி வருதுன்னு சொல்கிறேன். டேய் நீ காலேஜே போனாலும் அதான்டா சொல்லுவேன். ஏன்னா என்னோட பிஸ்னஸ் டீலிங் அது மாதிரி. அச்சா டீக்கே. சுவிட்ச் ஆஃப். அவ்வளோ விடு. டேய் 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 உன்னை நம்பி தான் அன்சிகா என் செல்லில் வச்சுருக்கேன். என்னை எப்படியாவது ஒரு தொழிலதிபர் ஆக்கினா. இப்படி தான்டா அன்சிகா போட்டோ வச்சுக்கின்னு சைக்கிளில் மூச்சு வாங்க முயற்சி நிற்கிறீங்க. டேய் காலிலேருந்து எத்தனை மிஸ் கால் கொடுத்தா? ஒரு ஃபோன் அது பண்ணேடா. அப்படி என்னடா அர்ஜென்ட் மேட்ரு? அது ஒன்றும் இல்லைடா, 2000 கோடி பேங்க்கு அக்கௌண்ட்டு இமெயில் அப்படி இப்படின்னு சொல்லினே இருந்தானுங்க. பேலன்ஸ் காலேஜ் மச்சு ஒரு ₹100 கூட ஈஸி பண்ண வந்துடுறான். அடப்போடா, நானே ஒரு பொண்ணு சைட் அடிச்சதுக்கு ₹300 ஃபைன் கட்டிட்டு வரேன். டேய் ₹300 ஒரு காசாடா? நான் 3000 கோடி 2000 கோடின்னு பெரிய அளவில் பேசினுங்கிறேன். ₹300 பெரிய காசு. போடா ஏரியா பக்கம் மேலே போ. சரி போ. அப்படிதான் சொல்லு மச்சான். ₹100 கூட பெரிய நெட்வொர்க் பிசினஸ். சரி சொல்லு மச்சி. அங்கே பாரு, அந்த பொண்ணு தான். உங்கள் ஊர் தானே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா ப்ளீஸ். டேய் இந்த பொண்ணுங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா 2000 கோடி 3000 கோடி சொல்லிப்பாரு. வாக்கிங்கில் 300 கிலோமீட்டர் நான் வந்துடுவாங்க. சரி இந்தா நான் செட் பண்ணுறேன். அது அப்படி இப்படிடா. சரி ஒரு முக்கியமான ஃபோன் வரும், இதில் தான் முக்கியமான கால் வரும். இதில் போய் எப்போ வந்தாலும் ஆமாம் உடனே லவுட் ஸ்பீக்கர் போட்டு விடணும். சரியா? சரி மச்சி. இப்போ அவளை என்ன ஓட்டுறேன் பாரு. சைலண்டாக என் கூட வா. வா போயிட்டு போகிறா. ஹலோ என்னது 2000 கோடி இல்லை சார், முடியாது சார். ₹100 கொஞ்சம் கூட நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போ 2000 கோடி அக்கௌண்ட்டில் போடுறீங்களா? அப்போ நான் சந்தோஷமா இருக்கலாமா சார்? எப்படி நல்லா இருக்கும் சொல்லுகிறான்னா பசி கண்ணு சுத்துறதுடா. இன்னும் 1/2 மணி நேரத்துல ஆச்சு, நீ வாங்கிட்டு வரல. பாட்டி தட்டு எடுத்துட்டு பிச்சை எடுக்க போயிரும்டா. அப்படியே எனக்கும் கொஞ்சம் சேர்த்து எடுத்து வை, நானும் வந்துடுறேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுங்க. டேய் ஜோடி போறது நல்லா இருக்குடா. செருப்பாலே அடிப்பேன். நான் இத பிடி. முதல்ல போய் ஒரு உயிரை காப்பாத்து, சரியா? வக்கனியா ஃபோன் பேசிக்கிட்டே 2000 கோடி 3000 கோடின்னு சீன் போடாத. உழைச்சு சாப்பிடுறது எப்படின்னு கத்துக்க. கிளம்பி போ. வா. டேய் உன் ஆள்நாடா பெரிய குடைவெல்லாம் இருக்கு.
இல்லடா இடைவெளி. என்ன இடிமுரசு தனியா உட்காந்துருக்க? வாங்க. உன் பொண்ணு காலேஜ் போயிடுச்சா? அவ எப்போ போயிட்டா? உங்க வீட்டுக்காரமா என்ன பண்றாங்க? லஞ்ச் சமைச்சிட்டு இருக்கா. சமைச்சு முடிச்சோன்னு அமுச்சு வை, உக்காந்து பேசின்னு இருக்கிறோம். ஏய், என்ன நினைச்சீங்க? யார்கிட்ட பேசுறீங்க? ஏய், மரியாதை இருக்கணும். மாவனே. பருப்பி தலையா மூஞ்ச பத்தியா தனியா உக்காந்துக்கிற தண்டவாளத்தில் 2500 சார். என்னது இந்த ஊர்ல டார்ச் லைட் 2500 ஆமா சார். எதுக்கு போலீஸ் வந்துக்குது? அந்தோனி இங்க வாயா. கம்பீரமா மிலிட்டரி. என்னையா 2500 என்கிட்டயே கதை விடுற? ஆமா சார், பிறந்த குழந்தை கூட இந்த ஊர்ல டார்ச் லைட் வச்சிருக்குன்னா பாருங்களேன். சார், அங்க சிவப்பு சட்டை போட்டு போறான்ல, அவனை கூப்பிட்டு விசாரிங்க, எல்லாம் தெரியும். ஏய் இங்க வாடா. நான் சார் சாரையா கூப்பிட்டீங்க? உன்னதான் வாடா. கமிஷன் வாங்காத போலீஸார் போகும்போது சட்டையை தூக்குடா. சார் ஃபர்ஸ்ட் சட்டை தூக்கி சொல்லுங்க, அப்புறம் பேண்ட் கட்ட சொல்லுங்க. தூக்குடானா? எதுக்குடா லைட்டு? நைட் இருட்டானா லைட் அடிக்கிறதுக்கு. இப்ப பகல்டா. நீங்க மட்டும் நான் நைட் அடிக்கிற லைட்டு தான் பகல்ல எடுத்துன்னு வந்துக்கிறீங்க. கைட்டி ஸ்டேஷன்ல ஷோர் வேண்டியது தானே? ஏய் போடா. யோ இவனை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்கு. இவனை போய் என்கொயரி பண்ணிக்கிட்டு. யார் சார் இவனா காமெடி பீஸு? என்ன என் கூட கொஞ்சம் வாங்க, இவன் யாருன்றதை காட்டுறேன். ஐயோ அங்க பாரியா, கோயிலுக்கு போயிட்டான். இப்ப நிப்பான் பாரு. சார், அவன் கலசத்துக்கு டார்ச் அடிச்சு முடிச்சிட்டான். இப்போ அவன் மூஞ்சில் அடிப்பான் பாருங்களேன். பல்ப் மட்டும் பீஸ் போயிருச்சுன்னு வச்சுங்க சார், நாளைக்கு காலையிலே 2 பண்ணி அடிச்சு எட்டுன்னு வந்து கோயில் முன்னாடி போட்டுருவானுங்க சார். அதுக்கப்புறம் தெய்வ குத்தம் அது இதுன்னு சொல்லி கோயிலே இழுத்து மூடிடுவானுங்க சார். ஆமாம் சார், அதுக்கப்புறம் மக்கள் மனசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோயில் இருக்கிறதே மறக்கடிச்சிடுவானுங்க சார். எதுக்கு? அதான் சார் இருடியும். என்னடா இது 2 நாள் இடியுடன் கூடிய மழை பெஞ்சது, இது மேல விழலையே. விழும். இவன் மேல ஒரு கண்ணை வைங்க. இவன் எங்க போறான், என்ன பண்றான், யார பாக்குறான்னு நோட் பண்ணுங்க. இவனை ஸ்டேஷன்ல வச்சு உதைச்சா பல உண்மைகள் வெளியே வரும். மாஸ்டர் டீ ஒன்னு. யோ இன்னும் பேப்பரே தான் பார்த்துன்னு இருக்கிறீங்களா? இப்பதான் நெட் வந்துச்சு, அதை ஓபன் பண்ணா எல்லாமே தெரியும். குடியா பா. மாஸ்டர் டீ போட்டீங்களா? போடுறேன். பேப்பர் எப்படிலாம் போடுங்க வேண்டியதா இருக்கு சார் லாஸ்டா என்ன சொன்னீங்க? டீ போட சொன்னேன். இல்ல ஏதோ ஓபன் பண்ண தெரியும்னு சொன்னீங்களா? நெட்டை ஓபன் பண்ணா எல்லா பேப்பரும் தெரியும் சார். ஓபன் பண்ணா எல்லாம் தெரியுமா சார்? தெரியும்ண்ணா. ஓபன் பண்ணா நல்லா தெரியுமா சார்? தெரியும்ன்றா. அப்ப ஓபன் பண்ணி காமிங்க. இது உங்க ஊர்ல நெட்டு, இதை நான் ஓபன் பண்ணோம். வாய் தர நல்லா தர. ஹாஸ்பிட்டலுக்கு போ, டாக்டர் ஓபன் பண்ணி காட்டுவான். கம்ப்யூட்டருக்கு மவுஸ் கீழேனா உங்க நாக்கில் தாண்டா இருக்குது. நமக்கு ஒரு ஆள் இல்லாதனால வரம் வரலாம் கலாய்க்கிறான். அப்ப பாண்டிச்சேரிக்காவது ஒரு டிக்கெட் எடுத்து தெரியா? 2 டிக்கெட்டா எடுத்து தட்டுமா? போடா ஆச்சண்டான மூஞ்சி போடான்ற. தில்வாலே துனியா ராஜா இந்துஸ்தானி कोच कोच होता है कि एक मार दो टुकड़ा. வண்டியை நிறுத்தியா? யோ அந்தோனி சார், அவன் இடி முரசு தானே? ஆமாம் சார். அவனை வர சொல்லியா? இந்த கூப்பிட்றேன் சார். யோ இடிமுரசே, இடிமுரசே. என்ன சார்? வாயா, அங்க ஐயா கூப்பிட்றாரு சார். நான் சார் சும்மா உயிரை வாங்கினுக்கிறீங்க. வாயா சீக்கிரம். ஸ்லோவா வர்ற, வாயா சீக்கிரம். வாடா இங்க. சார் வழக்கமா கோயில் கலசத்துக்கு தான் டார்ச் அடிப்ப. யார் இந்த பொண்ணு? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சார். இங்க வாமா. இந்த ஆள் உனக்கு என்ன வேணும்? இவர் என்னோட மாமாவா? ஆஹா, அதுக்கு மேல. அப்போ மாமாவுக்கெல்லாம் மாமாவா? இல்ல, அதை விட மேல. இந்த சரளா எப்பவுமே எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் சொல்வா. இவரு என் மனதை மயக்கிய மன்மதன். என்ன சார் இதுக்கே ஷாக் ஆயிட்டீங்க? இந்த விஷயத்த போன வாரம் வாரமலர்லயே போட்டாங்க. என்னையா சொல்ற? ஆமா சார், இத பாருங்க, காண்டாமிருகத்துக்கும் கழுதைக்கும் காதல். ஹலோ இடிமுரசு. சொல்றா சகலா, பொம்பளை வயசுல சூப்பரா பேசுற. இப்போ உன் ஃப்ரெண்டு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். நீ எங்க இருக்க?
சுப்புலட்சுமி பின்னாடி என்ன விட்டு போனான்ல அவன் அப்படிதான் மாட்டிருப்பான். டேய் லூசு, நான் சுப்புலட்சுமி தான் பேசுறேன்டா. காலேஜ்ல 5 பேரு அவன் அடிக்க ரவுண்ட் கட்டிட்டாங்க. எங்க இருக்க? முதல்ல கிளம்பி வா. நான் வர 1 மணி நேரம் ஆகும். நீ ஒன்று பண்ணு, அந்த 4-5 பேர் சொன்னல அவங்க நம்பர்லாம் வாங்கி எனக்கு மெசேஜ் பண்ணு. நான் அவனுங்களை மிரட்டி பேசிக்கிறேன். டேய் நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? உன் ஃப்ரெண்ட போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்ற, இப்போ போய் ஃபோன் நம்பர் வாங்கு, அட்ரஸ் வாங்குன்னு சொல்ற. சீ, ஏய் நீ அந்த 1000 கோடி 2000 கோடி பார்ட்டி தானே? எனக்கு ஒன்னு தெரியும்டா. உன் மண்டையில மூளையே இல்லைன்னா அவன் கிட்ட படிச்சு சொன்ன கேட்டானா அவன்? பாத்தியா, எல்லாமே உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுனால தான். அவனுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். நல்லா அடி வாங்கட்டும். முதல்ல போனை வைடா. சீ டேய் டேய் ஃப்ரெண்டுக்காக போய் அடி வாங்கறத விட அவன் அடி வாங்கினதுக்கு அப்புறம் சாத்துக்குடி வாங்கி போய் கொடுக்கறது தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். இவனுக்கு நான் தெரியும். சார், காட்டில் இருக்கிற கோயிலில் இடி விழுந்துச்சு சார். 3 சென்டிமீட்டர் இருக்குது. 1 சென்டிமீட்டர் 1000 கோடினாலும் 3 சென்டிமீட்டர் 3000 கோடி சார். ஞாயிறு டீ ஒன்று போட சார். நீங்கள் அப்ரோச்சர் அனுப்புங்க சார். அவர் டெஸ்ட் அடிச்சுட்டு 3000 கோடி சூப்பர் டாக்ஸ் கட்டிட்டு மீதி இருக்குது எனக்கு கொடுங்க சார். யோ ஞாயிறு டீ போட்டியா இல்லையா? இடிமுரசு 1000 கோடிங்கிற 2000 கோடிங்கிற இதெல்லாம் பேங்க்ல இருக்கு. உனக்கு டீ சாப்பிட சில்லறை இருக்கா? யோ வச்சிருக்கியா, போட்டு தொலையா சார். என்னது 1000 கோடி கேஷா தரீங்க, 2000 கோடி செக்கா தரீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கோடீஸ்வரன், உங்க அக்கவுண்ட்ல ஒரு டீ சொல்லிக்கிட்டா? இது வேலைக்கு ஆகாது சார், இது வேலைக்கு ஆகாது. ஐயோ சார், உங்களை சொல்ல சார். இல்ல சார், நீங்க 1000 கோடி கேஷா கொடுங்க, 2000 கோடி செக்கா கொடுங்க சார். மிஸ்டர் கோடீஸ்வரன், உங்க அக்கவுண்ட்ல ஒரு டீ. சத்தியமா வேலைக்கு ஆகாது சார். இது எதுவும் சரி பரமே தெரியல. வேலைக்கு ஆகாது சார். சார் உங்களை சொல்ல சார். சார் உங்களை சத்தியமா உங்களை சொல்ல சார். கோடீஸ்வரன் அக்கவுண்ட்ல ஒரு டீ. யோ 1/2 போறியா? எச்ச பண்ணிட்டேன், பரவாயில்லையா? எச்ச பண்ணிட்டியா? டேய், ஒரு 10 ரூபாய் என் கையில இருக்குது, உனக்கு கண்டுபிடிக்கலையாடா? குழப்படா இதெல்லாம். இந்தாடா பொறிக்கிங்க. எங்க ஆளா காணோம்? வேற அவங்க ஒண்ணா போயிட்டாளா? தோண்டல. ஹாய் டார்லிங், பஸ் ரூட்ல நீங்க நிக்கிறீங்க? சரளா, என்ன வார்த்தை சொல்ற? இதையே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருந்தா என் கதி என்ன ஆவறது? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நீ? என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஐயோ குறும்பு. என்னாச்சு? எறும்பு. கடிக்கிட்டேன். நமக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடும் போல இருக்கே. தேங்க்ஸ். நீ ஆக்சிஜன்னா, நான் ஹைட்ரஜன். நான் 2வது ஹைட்ரஜன். இவன் யாரு? 2 ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன், 2 சேர்ந்தா தண்ணி H2O. அது எச்சு தூப்ப போறியா? சரளா, தூரம் வா, எச்சு தூப்ப நான் மூஞ்சி முடியும். ஐயோ டார்லிங், அது இல்ல, H2O. ஓ மிஸ்டர் கோடீஸ்வரன், உங்க ரொமான்ஸ் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஒரு 50 ரூபாய் கொடுங்க, நான் போயிடுறேன். கோடீஸ்வரரா? டார்லிங், நீங்க கோடீஸ்வரரா? நீங்க ஆடி கார் வச்சிருக்கீங்களா இல்ல பென்ஸ் கார் வச்சிருக்கீங்களா? பஸ் தான். பஸ்ஸா? ஓ, பஸ்ங்கிற கம்பெனியை புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல நீங்க தான் முதல்ல கார் வாங்கிருக்கீங்க, கரெக்ட்டா? கரெக்ட். வாங்க மேடம், நீங்க ரொம்ப அறிவாளியா இருக்கீங்க. டேய், நானே இப்பதான்டா சரளாவை கரெக்ட் பண்ணுங்க. ஏன்டா குழுக்குள்ள பொந்து வைக்கிறேன்? கோடீஸ்வரன், உங்களை ஒசத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படி நில்லுங்க, கைய கட்டுங்க, மேல பாருங்க. மேடம், அண்ணன் ஆடி கார் வாங்கினா பென்ஸ் கம்பெனிக்காரன் கோயிச்சுக்கிறான். பென்ஸ் கார் வாங்கினா ஆடி கம்பெனிக்காரன் கோயிச்சுக்கிறான். அண்ணனுக்கு யார் மனசையும் காயப்படுத்துறது பிடிக்காது. அதனாலதான் பொடி நடையாவே நடந்து போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் ரிச்சா தெரியட்டுமென்னு 0 டிஷர்ட் வாங்கி போட்டா பார்க் அவென்யூ டிஷர்ட்டுக்காரன் கோயிச்சுக்கிறான். பார்க் அவென்யூ டிஷர்ட் வாங்கி போட்டா 0 டிஷர்ட்டுக்காரன் கோவிச்சுக்கிறான். இவ்வளவு ஏங்க, அண்ணனுக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் குரங்குகிட்ட இருந்து பிடிங்கி திங்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். போதுமான போதும். போடா போடா. பஸ்ங்கிற புது காரு, கோடீஸ்வரன். ஐயோ டார்லிங், நீங்க கேரக்டர் வைஸ் ரொம்ப அவசந்துட்டீங்க. இந்த கார்டுல இருக்க 6 சுருக்கெழுத்த விரிவாக்கி நீங்க மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு தான். பாய். என்ன சீக்கா போட்டு குளிக்கிறான்னு தெரியல. மூக்குல முடி விட்டு போயினே இருக்கா. என்னது பீசா பாவாயா? என்னது இது? ஒண்ணுமே புரியல. வைக்கிறது அவங்களும் நம்மள மாதிரி தான் போல இருக்கு. என்னது பீசா பாவாயா? புரியலையா? பீசா பண்ணு வாயில எட்டுற மாதிரி வையின்னு எழுதியிருக்கா.
டேய் என் காதுல கெடுக்காம விட மாட்டியா நீ? ம். அண்ணே சிறுத்த படத்துல வர்ற தமன்னா மாதிரி அந்த அம்மா உங்களை லுக்கு விடுறதும் ம். நீங்க கார்த்தி மாதிரி அப்படியே ஒசந்து போறதும் கண்கொள்ளா காட்சிட்டே. டேய் அந்த பொண்ணு தமனா, நான் சிறுத்தை கார்த்தி. 2 பேரும் சேராத ஜோடின்னு சிம்பாலிக்கா சொல்ற. சரி இப்போ எதுக்கு நீ இவ்வளவு பில்டப் பண்ற? எனக்கு அவசரமா ஒரு 500 ரூபாய் தேவைப்படுதுண்ணே. இப்படியே நேரா போன நினைச்சுக்கா, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு இந்தியன் பேங்க் வரும். அங்க போயிட்டு இடி முருசு அடுத்த வாரம் 1000 கோடி டெபாசிட் பண்றாரு, அட்வான்ஸ் 500 ரூபாய் கேட்டேன்னு கேளு போ. அடிதானே விழும். அதே தானே நானும் கொடுப்போம். போடா மூஞ்சி மகரே, இந்த பிச்சை காசு என்ன கொடுத்துட்டு போய்க்கிறா? பீசா பாவா என்னவா இருக்கும்? எப்படி காசு கொடு மச்சான் உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? அதான் பார்த்துட்டல, என்ன சொல்லு மச்சான் என் லவ் உன்னால தான்டா சக்ஸஸ் ஆக போகுது. என் ஆளோட பாஸ்போர்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டில் மாட்டிகிட்டு இருக்கு. உனக்கு தான் தெரியும்ல, அந்த ஆளுக்கு என்ன நல்லா தெரியும். நீ தான்டா அந்த பாஸ்போர்ட் எப்படியாவது எனக்கு எடுத்து தரணும். டேய் ஆளை விடுறா, நான் எங்கே போனாலும் அந்த ஆள் என்னை பின்னாடியே ஃபாலோ பண்ணுகிறேன். நீ சொல்கிறத பார்த்தா நானே போய் வாண்டடா மாட்டிவிடும் போது. போடா. அப்போ நம்ம நட்பு அவ்வளோதானா? டேய் நீ வாங்கி கொடுக்குற பீர் பிராந்திகளை போலீஸ்கிட்ட அடி வாங்க முடியாது. போடா போடா, நீ பல இடி முரசு மாதிரி இல்லை, உன் மனசை யாரும் மாற்றிருக்காங்க. ஆமாண்டா மாற்றிட்டாங்கடா. நான் இப்போ மாற்றினவங்க வந்துட்டாங்க பாரு. ஹாய் டார்லிங். ஓஹோ, கதை இப்படி போகுதா? டேய் உனக்கு இன்ஸ்பெக்டர் வீட்டிலேருந்து பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தா உன் லவ் ஒர்க் அவுட் ஆகிடும். எனக்கு சுருக்கு எழுத்த பெருசாக்கி சொல்லணுமா? நான் என்ன இலக்கணவாதியாராமாமா? என்ன சுருக்கெழுத்து? பீசா பாவாதான்டா. ஹலோ, எங்க சுருக்கெழுத்த பத்திலாம் நீங்க ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம், அதை நாங்க பாத்துக்கிறோம். பட் உங்க லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆமா, அந்த இன்ஸ்பெக்டர் வீடு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எது கேட்குறீங்க? ஓகே, நாளைக்கு உங்களோட பாஸ்போர்ட் எடுத்து தர வேண்டிய வேலை என்னோடது. ஓகேவா? என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணல, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட உட்பி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்யூ தேங்க்யூ. போடா. டார்லிங், ஏன் உங்க ஃப்ரெண்டு போறதே நீங்க கோவமா பாத்துட்டு இருக்கீங்க? கோவமா பார்க்காம அவன் கை கொடுக்குறான், ஈன்னு கை கொடுக்குறா. உட்பினா தெரியுமா? உட்டுனா கட்டை, பீனா நீ. சம கட்டன்னு சொல்லிட்டு போயினுக்கிறான் அவன், அவனுக்கு போய் கை கொடுத்துனுக்குறா. உட்பிக்குள்ள இப்படி ஒரு உட் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் இருக்கட்டும் சரளா, அந்த வீட்ல இருந்து எப்படி பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்க போற நீ? அது சஸ்பென்ஸ். ஓ சரி விடு. சரளா உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த கேட்கணும். எவ்வளோ பேர் ஆன்சமா இருக்கும்போது என்ன மட்டும் செலக்ட் பண்ணி எப்படி? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? சொல்லிதாகணும், சொல்லுமா. நாளைக்கு சொல்றேன். பாய். இது மாதிரி எத்தனை பேர் சுத்த விடுறாளோ? Arnold, Arnold, come, 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 sweet boy. வணக்கம் பயிரவரே. ஏய் சரளா, உனக்கு நாய் பேசலாம் தெரியுமா? கூடல பழகுறேன், இது தெரியாமையா? Arnold, sit, sit, sit. எப்படிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குது? அதான் சரளா. அந்த அளவுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கோம். என்ன இது? அவ கண்ணாட்டா இது பத்துக்குச்சு. சரியில்லையே. டாம் அண்ட் ஜெரி. நீ பேசாம சிஎஸ்கேக்கு போய் ட்ரைனிங் கொடுக்கலாமே. சிஎஸ்கேனா அப்போ பிராவோ இருப்பார்ல? பிராவோவா? அவரு நீண்ட நாள் பழக்கமா? தேங்க்யூ பைரவரே, தேங்க்யூ. ஏய், என் ஃப்ரெண்டோட உட்பிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வணக்கம். இன்றையிலிருந்து நான் தமிழ் பெண்ணாய் மாறிவிட்டேன். தாங்கள் விடை பெற்றுக் கொள்கிறீர்களா? நன்றி, வரேங்க. இப்போ சந்தோஷமா? நைட் எல்லாம் தூக்கம் இல்லை. ஏன்னா என் சந்தோஷம்லாம் ஏன் என்ன விரும்புறன்றத இன்னைக்கு நீ சொல்றேன்னு சொல்லு. அதுவா, நான் ப்ளூ கிராஸ்ல இருக்கேன்.
அனிமல்ஸ்னா ரொம்ப அன்பு காட்டுவேன். அதுலயும் குரங்குன்னா எனக்கு ரொம்ப. அந்த சுருக்கு எழுத்துக்கு விரிவாக்கத்தான் சொல்லிட்டு போடி. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி எனக்காக வால் வச்சுக்கோ. இடி முருசு, நான் அப்ரைசர் பேசுறேன். நான் உங்க ஊருக்கு வந்துட்டேன். அப்ரைசர்னா பொருளை மதிப்பிடுறவன். இவன் எதை மதிப்பிட போறான்? இந்த இடிமுரசு கோவில் கலசத்துல இடி விழுந்துருச்சுன்னு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கானே, அது இவன்கிட்ட தான். இவன் தான் பல வெளிநாட்டு கம்பெனிகள் இருந்து 1000 கோடி 2000 கோடி வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். வலது காலத்தை இடி வச்சு முருசு சார். ஏசி இருக்குமா? இருக்கு, ஆனா நாங்க வாங்கல. வாங்க சார். இடி முருசா வர்றது? பாவி சண்டாளா, இப்படி பண்ணுவேன்னு நினச்சிதா உங்க அப்பா அத்தா அப்பவே விட்டுட்டு போயிட்டாங்களா? ஏய் கேள்வி, இப்ப என்ன குடிமை வச்சுன்னு கத்தினுக்குறா? போடா போக்கத்தவன. இந்த சைனாக்காரி எங்கிருந்து கூட்டிட்டு வந்து அங்கேயே கொண்டு விட்டுட்டு வரா? சைனா கறியா? இடி முருசு சார், வெரி கிரேட் இன்சல்ட். அதுக்காக எலி மருந்துலாம் சாப்பிடாதீங்க சார். என்னடி கிசு கிசுங்கிற? 3/4 ஜீன்ஸ்ல என் பேரனை முடிச்சு போடலான்னு பாக்குறியா? பாட்டி நான் ஆம்பளே. அடியே நீ என்னதான் கேட்டாலும் இந்த கொத்து சாவி தரமாட்டேன்டி. யோ என்னையா இது? சார் ஆயா கொஞ்சம் ஆடியோ கட்டு. நீங்க ஒன்னா ஸ்ட்ரைட்டா வீடியோ காட்டுங்க சார். கேட்டுங்க சார் டீ-ஷர்ட்டை. அடி சைனா பசுவே, கடையில இந்த புறாக்கள் விக்குத, அத வாங்கி போட மாட்டியா? ஏண்டி அந்த இட்லி சட்டி துணியாவது எடுத்து மாட்டக்கூடாதா? சார் நீங்களா நிமிர்ந்து நில்லுங்க சார். ஆயாக்கு ஆடியோ போச்சு, வீடியோ போச்சு. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. நான் பண்றேன் பாரு. இப்போ பார் என்ன சார் பண்ண போறீங்க? ரொமான்ஸ். இடி முடிச்சு அந்த காலத்துல உங்க தாத்தா கை பிடிச்ச மாதிரி இருக்குதுடா. நான் வேணா வெளியே போட்டோமா? கண்ணும் தெரியல, காதும் கேட்கல. மூஞ்ச பத்தியா போகல. மலர் விலை வைக்க வேண்டிய வயசுல தொட்டால் பூ என்னடா? வாட்? சாரி சார். உங்க ஆயா கை 5 மணி நேரம் மெனு துப்புன பபிள்கா மாரி இருக்கு. அட குப்பை தொட்டி தலையா? அப்போ உங்க ஆயா கை மட்டும் நான் உளுத்த விட மாதிரி இருக்கும். மூடின்னு போங்க சார் ரூமுக்கு. அதான் என் ரூமா? அதான் சார் உங்க ரூமு. மெத்த இருக்குமா? தண்ணி வரும் சார். ஃபேன் ஓடுமா? பெரிய ஓட்டே இருக்கு சார். வாட்? இது பாத்ரூம் சார். அது எப்படி பார்த்தாலும் அதான் சார் உங்க ரூமு. போங்க சார். அட போங்க சார், போங்க சார்.